ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சாலும் அது பத்தின செய்திகள் இன்னும் விறுவிறுப்பா தாங்க வந்துகிட்டு இருக்கு. முக்கியமான முதல் விஷயம், ரியோ ஒலிம்பிக்ஸ்ல கலந்துகிட்ட தடகள வீராங்கனை சுதா சிங்க்கு ஜிகா வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க சார். 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில கலந்துகிட்ட அவங்க 20ஆம் தேதி நம்ம நாட்டுக்கு திரும்பி வரும்போதே காய்ச்சல், தலைவலி, உடல்வலி எல்லாமே இருந்திருக்கு. அதனால ஹாஸ்பிட்டல்ல இப்ப அவங்க பிளட் எடுத்து டெஸ்டுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ரியோல கொசு மூலமா பரவற ஜிகா வைரஸ் ரொம்ப ரொம்ப மோசமானது, அதுக்கு பயந்தே பல வீரர்கள் ஒலிம்பிக்ஸுக்கு வரல அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முக்கியமான விஷயம், இல்ல இது முக்கியம்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு விஷயம், நம்ம உசைன் போல்ட் இருக்கார் இல்லையா, கோல்டு மெடல் ஜெயிச்சதுக்கு அப்புறமா சண்டே அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். அந்த பர்த்டே பார்ட்டியில ஒரு பொண்ணு கூட செம குத்தாட்டம் போட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி இருந்துச்சு, நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வேற ஒரு பொண்ணு கணத்துல முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோவை அந்த பொண்ணு FB ப்ரொஃபைல்ல அப்லோட் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாம அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றவங்க மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வேற கொடுத்துருக்குது. இப்ப என்ன சிக்கல் இதுலன்னு பாத்தீங்கன்னா, உசைன் போல்ட்டுக்கு கசி பெனட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு காதலி இருக்காங்க. இதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு காதலியா இருப்பாங்களா அப்படின்றதாங்க டவுட். தமிழக அரசு நிச்சயமாக இந்த GST சட்டத்தால் ஒரு இழப்பு தான். இந்த GST சட்டம் என்று மற்றவர்கள் சொன்னது போல இன்று எளிமையாக இருக்கிறது, பொதுமக்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது தவறானது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிச்சயமாக இந்த GST மிகப்பெரிய அளவிலே பயன் தரும்.